எனக்கு தோள்பட்ட வலி இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இங்க ஊசி தான் போட்டாகணும் அப்படின்னு நீங்க தயவு செய்து நினைக்கிறதா இருந்தா அந்த எண்ணத்தை மேல விட்டுருங்க. சன் பிசியோ வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தோள்பட்டையில இந்த மாதிரி ஒரு ஊசி போட்டு சரி பண்றது அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அந்த இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சது நம்மளை சரி பண்றதுக்காக தான், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி முறையா ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்த உடனே வந்துட்டு எனக்கு இந்த ஊசி போட்டா உடனே கை சரியாகும் அப்படி கிடையாது. நீங்க இன்ஜெக்ஷன் போட்டாலும் மறுபடியும் நீங்க தொடர்ந்து பிசியோதெரபி பண்ணாதான் சரியாகும். அண்ணா நகர்ல இருக்க சன் பிசியோதெரபிக்கு நான் வந்தது ஷோல்டர் பெயினுக்கு வந்தேன். இப்போ கை தூக்க முடியாம இருந்தது, நல்ல கை தூக்குறேன், பயிற்சியும் பண்றேன். கஷ்டப்பட்டு வந்தோம் கை வரணுமேன்ட்டு 1 வீக்லயே சரியாயிடுச்சு. கை கொஞ்சம் நல்லா தூக்க முடியுது. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் என்னன்னா PA ஷோல்டர், பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். தோள்பட்டை இறுக்கம்னு சொல்லுவோம், ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். தோள்பட்டையில ஒரு இறுக்கம் ஏற்பட்டு அதனால அந்த பேஷண்ட்னால கையை வந்து ஃப்ரண்ட்ல ஓரளவு இவ்வளவு தூரம் தூக்கிடுவாங்க, சைட்ல வந்து இவ்வளவுதான் தூக்க முடியும், ஃபுல்லா தூக்க முடியாது, பின்னாடி வந்து கையை கொண்டு போக முடியாது, ரொட்டேஷன் மூவ்மெண்ட் பண்ண முடியாது. நிறைய பேஷண்ட் பார்த்திருப்பீங்க, கொண்ட போட முடியாது, அவங்களால தலை சீவ முடியாது, ஜென்ஸ் பனியன் போட முடியாது, லேடிஸ் வந்து பின்னாடி வந்து ஒரு இன்னர் வந்து மாட்ட முடியாது, பிளவுஸ் போட முடியாது, ஏன் இன்ஸ்கர்ட் கூட வந்து கட்ட முடியாது, சாரிகள் எல்லாமே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நம்மளோட சாதாரண ட்ரெஸ் போடுற ஆக்டிவிட்டியை கூட பயங்கரமா பாதிக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு ஃப்ரோசன் ஷோல்டர். இது எதனால வருது அப்படின்னா முக்கியமா தோள்பட்டையில இருக்கிற ஒரு இறுக்கத்தினால வருது. இது நார்மலா வந்து இதுதான் ஷோல்டர் ஜாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல இப்போ இது வந்து ஹியூமரஸ், இது ஸ்கேப்புலா, இது கிளாவிக்கல், 3 போன் சேர்ந்து இந்த இடத்துல இப்படி சேர்றதா ஷோல்டர் ஜாயிண்ட்னு சொல்றோம். இது வந்து காலர் போன்னு சொல்லுவோம். நம்ம கழுத்துல இருந்து வர்ற ஒரு போன் இது. இந்த போன் போய் இந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து சேருது. அதே மாதிரி இது வந்து ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம். இது நம்ம பின்னாடி இருக்க ரெக்கை எலும்பு, முதுகுல இருக்க ரெக்கை எலும்பு. இது நம்ம கை எலும்பு ஹியூமரஸ். நார்மலா இந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் வந்து பந்து கிண்ண மூட்டு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இப்படி ஒரு பந்து இருக்கும், இப்படி ஒரு கிண்ணம் இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம கையை இப்படி சுத்த முடியுது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுது. பொதுவா இந்த பந்து கிண்ண மூட்டுல கிண்ணம் பெருசாவும் பந்து சிறுசாவும் இருக்கணும். ஒரு பந்துக்குள்ள கிண்ணத்தை போட்டு சுத்தணும் அப்படின்னா பந்து சிறுசாவும் கிண்ணம் பெருசாவும் இருக்கணும். ஆனா இங்க எப்படின்னா பந்து பெருசாவும் கிண்ணம் சிறுசாவும் இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. அதனால தோள்பட்டை அடிக்கடி இறங்கிருது. நார்மலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் சொல்ற வார்த்தைகள் எனக்கு தோள்பட்டை இறங்கிருச்சு, அவருக்கு தோள்பட்டை இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த பந்து கிண்ணத்துல இருந்து இறங்கிரும். அப்படி இறங்காம இருக்கிறதுக்காக இந்த இடத்துல தோள்பட்டையை சுத்தி முக்கியமா சில லிகமெண்ட்ஸ் இருக்கு. இந்த லிகமெண்ட்ஸ், இந்த கேப்சூல்ஸ் வந்து ஒரு மேல ஒரு டைட்டா வந்து இப்படி போய் புடிச்சுக்குது, அந்த பந்து கிண்ண மட்டும் புடிச்சுக்குது. இதுல என்ன பிரச்சனை? பந்து கிண்ண மூட்டை புடிச்சுக்கிச்சு, ஒரு பிரச்சனை இல்லைன்னா மெயினா சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த பந்து கிண்ண மூட்டை சுத்தி இருக்கிற இந்த தசை நார்கள், அதாவது இந்த ஜவ்வுல லிகமெண்ட்ஸ்ல லேசா நீர் கோக்க ஆரம்பிக்கும். என்ன காரணம்னாலும் இருக்கலாம், ஒன் சைடா படுத்ததுனால இருக்கலாம், என்னைக்காவது லேசா இடிச்சுக்கிட்டதுனால இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால லேசா நீர் கோர்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது பெருசாக ஆரம்பிக்கும். இப்போ லேசா முதுகுக்கு சோப் போடும் பொழுது கை வந்து பின்னாடி போறது கொஞ்சம் குறையும், ஒரு பனியன் போடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம், லேசா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை அதிகமாகி ஒரு நாள் இப்படி கூட கையை தூக்க முடியாத ஒரு சிவியரான கண்டிஷன் போயிடும். நான் நிறைய PA ஷோல்டர் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் PA ஷோல்டர் ரொம்ப சிவியரா இருக்கிறதுனால அதை ரொம்ப கஷ்டப்பட்டு 3 months கிட்ட நாங்க கஷ்டப்பட்டு 10% இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோ டைட்டா இருக்கு. ஸோ போஸ்ட் ஆபரேட்டிவ் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாகவும் ஹெவியா எதுவுமே பண்ண வேண்டியது இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நிறைய பேஷண்ட்ஸுக்கு சீக்கிரமே சரி பண்ணிடுவோம். சரி, இது வந்து சுகர் இருந்தாதான் வருமானா? சுகர் இல்லாத பேஷண்ட்டுக்கு வரும். ஒரு 10ல் ஒரு 3 பேஷண்ட் வந்து பார்த்தா சுகர் இல்ல, அவங்களுக்கு சுகர் இருக்காது, அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடும். 10 நாள் ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும். சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இது வந்து சரியாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பேஷண்ட் நல்லா முயற்சி பண்ணி சின்சியரா உட்காந்து ஒர்க் பண்ணாங்கன்னா சீக்கிரமா சரியாயிடும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கண்டினியூவா பார்க்க போற ஒரு பேஷண்டோட பேரு மஞ்சுளா தேவி, வயசு 66, மதுரை தான். அவங்க ஓபியா தான் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு சிவியர் PA ஷோல்டர் கடந்த 2 வருஷமா கை அவங்களால இவ்வளவுதான் தூக்க முடியும், இதுக்கு மேல தூக்க முடியாது, இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ கரெக்டா வந்து 1 வாரம் ஆயிருக்கு. 1 வாரத்துல அவங்க கம்ப்ளீட்டாவே வந்து கையை நல்லா தூக்கிட்டாங்க, 100% ஃபுல்லா தூக்கிட்டாங்க, கையை ஃபுல்லா பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. அவங்களோட வீடியோ, அவங்க ரிவ்யூ அவங்க சொல்றாங்க, இதை பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? எனக்கு தோள்பட்ட வலி இருக்கு, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இங்க ஊசி தான் போட்டாகணும் அப்படின்னு நீங்க தயவு செய்து நினைக்கிறதா இருந்தா அந்த எண்ணத்தை மேல விட்டுருங்க. சன் பிசியோ வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தோள்பட்டையில இந்த மாதிரி ஒரு ஊசி போட்டு சரி பண்றது அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அந்த
இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சது நம்மளை சரி பண்றதுக்காக தான், நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி முறையா ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்த உடனே வந்துட்டு எனக்கு இந்த ஊசி போட்டா உடனே கை சரியாகும் அப்படி கிடையாது. நீங்க அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாலும் மறுபடியும் நீங்க தொடர்ந்து பிசியோதெரபி பண்ணாதான் சரியாகும். ரொம்ப டைட் ஆனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லை, அன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுதாகணும், அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஷோல்டர்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களை எந்த மெடிசன்ஸும் இல்லாம, முக்கியமா பெயின் கில்லர்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் இல்லாம உங்களை சரி பண்றதுக்கு எந்த அளவுக்கு ட்ரை பண்ணணுமோ நாங்க ஹெல்ப் பண்றோம். வீடியோ பாருங்க, அந்த பேஷண்டோட ரிவ்யூ கேளுங்க. அந்த பேஷண்ட் நாங்க எந்த மெடிசன் கொடுக்கல, ஒரு வாரம் தான் வந்தாங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்தோம், லேசர் கொடுத்தோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல, சன் பிசியோ ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கோம். பிளஸ் மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்றீங்க. இருக்க பிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிசியோதெரபிஸ்ட். ஸோ நீங்க வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங் சார். எனக்கு வந்து 2002ல வந்து நீ பெயின் இருந்தது, 2003ல வந்து ஃபிளாட் ஃபுட் பெயின் இருந்தது, 2000ல நீ பெயின் இருந்தது. அப்போ வந்து கிருஷ்ணாபுரம் காலனி ரோட்டரி கிளப் பக்கத்தில் சன் பிசியோ போயிருந்தேன். அங்கே வந்து அவங்க ஃபேக்ஸ், மெசேஜ், ஐஎஃப்டி வச்சாங்க. நல்லா கேட்டுச்சு. ஃபிளாட் ஃபுட்டும் நல்லா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. பட் வந்து நானும் அங்கேயே நல்லா பண்ணிக்கிட்டேன். டைம் படிக்கும்போது பண்ணிக்கிட்டேன். நல்லா பேஷண்ட் நல்லா கவனிச்சிட்டாங்க. நல்லா பயிற்சியும் பண்ணினேன். அந்த நீ பெயின் இப்போ இல்லை. எனக்கு வரும்போதெல்லாம் நீ பெயின் பார்ப்பேன். இவருடைய வீடியோவில் இருக்கு, அதையும் பார்த்து மறந்துச்சுன்னா பண்ணிக்குவேன். சில சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்காத நைட் டைம் கூட பண்ணிக்குவேன். இப்போ வந்து இங்கே வந்து அண்ணா நகரில் இருக்க சன் பிசியோதெரபிக்கு நான் வந்தது வந்து ஷோல்டர் பெயினுக்கு வந்தேன். இப்போ கை தூக்க முடியாம இருந்தது. நல்லா கை தூக்குறேன், பயிற்சியும் பண்றேன். அவங்க இந்த ஐஎஃப்டி, மெசேஜ், இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கப்ளிங், நீடில், லேசர். அதுக்காண்டி தான் இங்க வந்தேன். எனக்கு அங்கேருந்து வர சிரமம் தான். பட் வந்து நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம் கை வரணுமேன்ட்டு. 1 வீக்லயே சரியாயிருச்சு. கை கொஞ்சம் நல்லா தூக்க முடியுது. ஆனா வந்து என்ன பயிற்சி தான் ரெகுலரா பண்ணணும்னு இருக்காங்க. அதுதான் மெயின். ரொம்ப பேர் பிசியோதெரபி பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு வரல. இந்த செகண்ட் டைம் வர ரீசன் என்னன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது இல்ல. சரியானபடி எக்ஸசைஸ் பண்ணலன்னா கண்டிப்பா எதுவுமே குணமாகாது. தவிர நம்ம மேல தான் தப்பு. அது நான் வந்து அது நல்லா பண்றேன், நல்லா வருது, நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. 1 வீக் தான் எடுத்தேன். நல்லா சூப்பரா சொல்லி தராங்க. டாக்டர் நல்லா ஸ்மூத்தா பேசுறாரு. என்ன ஒரு அட்வான்ஸ்னா வந்த உடனே அவர் பயம் இல்லாமா அப்படின்னு சொல்றதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய டானிக்கா இருக்கு, விட்டமின் டானிக்கா இருக்கு. அதுதான் நான் சொல்லணும். இப்போ வந்து எனக்கு வயது வந்து 70 ஆகுது. அப்போ பாருங்க, நல்ல வந்து வயசானவங்களும் வரலாம், சின்னவங்களும் பே பண்ணிக்கிட்டா நல்லது. மெயினா வந்து என்னுடைய ரீசன் என்னன்னா ஷோல்டர் பெயின் வர காரணம் இப்போ வர செல்போன் தான் காரணம். செல்போனால தான் மெயினா வருது. நான் லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப நைட் யூஸ் பண்ணி கிச்சன் இதுதான் மெயினா பார்ப்பேன். அதுதான் மெயின் ரீசன். எங்க சார் கூட சொல்லிட்டு தான் இருந்தாரு. செல்போன் வந்து பாக்குறது வந்து பார்க்கலாம், தவிர தூரத்துல வச்சு பார்த்தா இந்த அவாய்ட் பண்ணலாம். நம்ம இல்லாட்டினா நம்ம வர்றது முன்கூட்டியே தெரிவிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பெயின் இல்லாம இருக்கும். செல்போன் பாக்குறது, அப்புறம் வந்து டிவி பாக்குறது, அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் பாக்குறது, உட்காரப்ப கூட மெசேஜ் சொல்லி கொடுத்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்க்கறது நல்லா இருக்கு. நல்லா குட். இது அண்ணாநகர்ல இருக்குது. எனக்கு வந்து அது 2 இயர்ஸா இருந்தது. அப்பப்ப ஆமா. உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இருக்கு சார். அவர் டெஸ்ட் பண்ண சொன்னீங்க நீங்க. இப்போ வந்து 6.9ல இருக்கு. அன்னைக்கு வந்து மாத்திரை சாப்பிடல, அதனால 150 இருக்கு. எப்பவுமே எனக்கு சுகர் வந்து 6.9 வச்சிருக்கேன். நான் அது சாப்பாடு கண்ட்ரோல்ல இருக்கேன். அதுதான் மெயின். நம்ம பாத்துக்கிறது இல்லாம சுகர் கண்ட்ரோல்ல இருந்தா நல்லா குணமாகும். என்னுடைய ஒப்பீனியன் அதான். சரி, சுகர் கண்ட்ரோல்ல இருந்ததால தான் சீக்கிரம் சரியாயிடுச்சு. ஆமா, பின்னாடி சுத்தமா தூக்க முடியாது சார். இவ்வளவு தூக்க முடியாது. இப்ப நல்லா தூக்குறேன். இப்ப நல்லா தூக்குறேன். ஆமா, இங்க இவ்வளவுதான். ஆமா, பாதி தான் தூக்குனேன். இந்த பக்கம் போக முடியாது. இப்ப இந்த பக்கம் போகிறேன். ஆமா, இப்ப நல்லா தூக்குறேன். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்டு இப்ப நல்லா ஃபுல்லா வருது. இப்ப நல்லா இது வரைக்கும் போகுது கை. இப்ப நல்லா இது வரைக்கும் போகுது. 3 டைம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எக்ஸசைஸ். தேங்க்யூ சார். அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் காமிச்சோம். அது வந்து அவங்க வந்து ஜவ்வுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு அதை சரி பண்ணலாங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவே மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் உங்களுக்கு வழி மாத்திரை அந்த மாதிரி எதுவும் கொடுத்தாங்களா? ஒன்றும் கொடுக்கல சார். மாத்திரை எல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. பிசியோதெரபி வீட்டில் மட்டும்தான், தவிர நோ டேப்லெட். ஷோல்டர் பெயின் உள்ளவங்களுக்கு இந்த எக்ஸசைசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா டவல் ஸ்ட்ரெச். இந்த டவல் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா டவலை பின்னாடி வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு 15 டைம்ஸ் இதே மாதிரி ஒரு 3 செட் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்துட்டோம்னா 2 கைகளையும் நேராக நீட்டி டவலை வந்து நேராக ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. சைட் டு சைடு வந்து இது எப்படின்னா டைனமிக் மெத்தட் மூலமாக ஒரு ரைட்ல இருந்து லெஃப்ட் உள்ள கொண்டு போகணும், மறுபடியும் கீழே லெஃப்ட்ல இருந்து மேலே ரைட்டு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டைம்ஸ் ஒரு 3 செட். இந்த ஃபிங்கர் லேடரை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா பண்ணோம். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சைடு மூலமா சைடா நின்றுட்டு நம்ம ரெண்டு விரலை கையை நீட்டி சைடா நீட்டி 2 விரலை மேலே ஏறணும். எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி படி ஏறுற மாதிரி 2 விரலை மட்டும் வச்சுட்டு மேலே இறங்கணும். அதே மாதிரி கீழே இறங்கணும், ரிவர்ஸ்ல இறங்கணும். ஸோ இதில் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், மடங்காம பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 3 செட்.
அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புள்ளி எக்ஸசைஸ். இந்த புள்ளி எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா, மேலே வந்து ஒரு கயிறை கட்டிட்டு ரெண்டு சைடையும் கையை நம்ம பிடிச்சிக்கணும். கயிறை பிடிச்சிட்டு மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஏற்றி இறக்கணும். இந்த ஏற்றி இறக்கும்போது நம்ம ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டனாக இருக்கணும், எல்போ வந்து மடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 செட். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா மரைன் வீல் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ஒரு மரைன் வீல் நம்ம கப்பலில் ஓட்டுற அந்த வீல் மாதிரி இருக்கும். அந்த வீலை நம்ம வந்து கை ஷோல்டரோட சேர்த்து இருக்கணும். இது பண்ணும்போது நம்மளோட எல்போ வந்து மடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு 3 செட் மாதிரி இந்த மாதிரி பண்ணணும்.